வணக்கம் சார், விஜய் சார். நான் எதுக்கு இந்த ஒயின் ஷாப்பை நிறுத்த சொல்கிறேன்னா, மெயினாக தெரு சண்டை வராது, ஊர் சண்டை வராது, வீட்டில் சண்டை வராது. ஆளுங்க வேலைக்கு போனாங்கன்னா கரெக்டாக வீட்டுக்குள்ளே ஜாமானை வாங்கிட்டு மீதி காசை கொண்டு போய் பொட்டாட்டி கையிலே புள்ள கையிலையோ அல்ல அக்கௌண்ட்லேயே எதிலோ ஒன்று வேலை செய்கிற காசு உருப்படி ஆகும். அந்த ஒயின் ஷாப்பில் கொடுத்துட்டு மறுநாள் உடம்பு முடியலன்னு ஆஸ்பத்திரியில் கொடுத்து உடம்பை கெடுத்து குடியை நிறுத்துன்னு சொன்னால் அப்படியெல்லாம் நிறுத்த முடியாது. குடிச்சிட்டு இருக்கவங்களால நிறுத்த முடியாது, குடிக்காதவங்க வேணால் குடிக்காமல் இருக்கும். குடிச்சிட்டு இருக்கவங்க திடீர்னு குடியை நிறுத்துறதுக்கு வாய்ப்பே இல்லை. அது சாதியம்னா ஒயின் ஷாப்பை நிறுத்தினா தான் முடியும். நான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷமாக கத்திக்கிட்டு தான் இருக்கேன். இதனால் எனக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுமா? 2-3 தாட்டி போலீஸ் விழித்து என்ன மிரட்டினாங்க. இந்த மாதிரி பல பேர் ஃபோன் பண்ணி என்ன மிரட்டினாங்க. அட்ரஸ் சொல்லு, அதை சொல்லு, இதை சொல்லு, நீ எங்கே இருக்க. இந்த போதனாலேயே அட்ரஸே இல்லை எனக்கு. இப்போ எல்லாமே முடிஞ்சு போச்சு, ஒத்தையில் நிற்கிறேன். எனக்கு வந்து அந்த சூழ்நிலை இன்னொரு யாருக்கும் வரக்கூடாதுங்கிறதுக்கு தான் ஒயின் ஷாப்பை நிப்பாட்டுக்கங்கிறேன். இந்த மதுவால் எவ்வளோ பிரச்சனை தெரியுமா? எல்லா இடத்துலையும் பிரச்சனை தான். போலீஸ் மக்களை போட்டு அடிக்கிறான். ஏன் அந்த மதுவை குடிக்காமல் இருந்தால் போலீஸ் ஏன் நம்மளை தொடுறாங்க? நம்ம கரெக்டாக போவோம், கரெக்டாக வரும். இந்த மதுவை குடிக்கிறதுனால தானே என்ன பேசுகிறோம், என்ன பண்ணுறோம், எது செய்கிறோன்னு தெரியல. மதுவை குடிச்சிட்டு வெளியில் வரதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க போலீஸ்காரங்க. நீ குடிச்சிட்டு வண்டி ஓட்டின, நீ குடிச்சிருக்கிற, நீ இப்போ ஒன்று 2 பாட்டில் வாங்கிட்டு வீட்டில் குடிக்கலான்னு நீ 2-3 பாட்டில் வாங்கி போய் வச்சுட்டு வந்தீங்கன்னா அதுவும் குட்டுறோம், அதுக்கும் அரெஸ்ட்டு. அப்போ அந்த என்ன மயிருக்கு அதை விற்கணுங்கிறேன்னு சுத்தமாக தூக்கிடணும். வர 26 விஜய் தான், 100% விஜய் தாங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 20 லட்சம் பொண்ணுங்க பார்க்குறதுக்கானே அங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வராங்க. அப்போ ஓட்டு போடுறதுக்கு எத்தனை பேர் வருவாங்க? அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, தயவு செஞ்சு ஒயின் ஷாப்பை நிறுத்துனீங்கன்னா நம்ம நாட்டில் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. போலீஸுக்கு வேலை குறையும், மக்களுக்கும் அடி குறையும், வீட்லேயும் நல்ல பேர் வரும், குடும்பத்துலேயும் சந்தோஷம் வரும். அந்த நாசமாக போன ஒயின் ஷாப்பை தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. எவனா கள்ளசாராங்காச்சுன்னா அவனுக்கு ஷூட்டிங் ஆர்டரு போலீஸுக்கு கொடுக்கணும் ஆர்டர். மக்கள் நல்லா இருக்கணும், நலமாக இருக்கணும்.